இந்த பார்ட் 4ல 5 மார்க்ஸ் எப்படி அட்டன் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். 5 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எய்தரா டைப்ல தான் இருக்க போகுது. ஒன்னு தியரி பேஸ்டு கொஸ்டினா இருக்கும் அல்லது டெரிவேஷன் பேஸ்டு கொஸ்டினா இருக்கும். பிசிக்ஸ்ல எந்த கொஸ்டினா இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டின்ல வந்து டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டயக்ராம் தான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணணும். டயக்ராம் ரொம்ப அழகா இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, ஆனா அது நீட்டா இருந்தா போதும். புக்ல எப்படி இருக்கோ டயக்ராம், ஸோ அதே மாதிரி இருந்தாலே போதும். இப்போ டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின்ல பிசிக்ஸ் 2 மார்க் கொஸ்டின் அல்லது 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் எந்த கொஸ்டினா இருந்தாலும் சரி, டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் வந்து ரே டயக்ராமா இருந்துச்சு அப்படின்னா ஆரோ மார்க் கண்டிப்பா இருக்கணும். சர்க்கியூட் டயக்ராமா இருந்துச்சு அப்படின்னா சர்க்கியூட் சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கியூட் சிம்பிள்ஸ் அப்படின்னா லாஜிக் கேட், அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட், ஸோ இதெல்லாம் லாஜிக் கேட்ஸ் சொல்லணும். இந்த லாஜிக் கேட்ஸ் உடைய சர்க்கியூட் சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னா டயோடு, டிரான்சிஸ்டர், ஜெனா டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு, இந்த டயோடுடைய சிம்பிளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டயக்ராம்ல ரே டயக்ராமா இருந்துச்சு அப்படின்னா ஆரோ மார்க் கண்டிப்பா இருக்கணும். சர்க்கியூட் டயக்ராமா இருந்துச்சு அப்படின்னா லாஜிக் சிம்பிள்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். லாஜிக் சிம்பிள்ஸ் அப்படின்னா லாஜிக் கேட்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு டயோடா இருக்கலாம், ஒரு டிரான்சிஸ்டரா இருக்கலாம். ஸோ அந்த டிரான்சிஸ்டர் டயோடுடைய சர்க்கியூட் சிம்பிள் வந்து கரெக்டா இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டெரிவேஷன். இந்த டெரிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்கா இருந்தாலும் சரி 5 மார்க்ஸா இருந்தாலும் சரி, டெரிவேஷன் வந்து புக்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் இருந்தா போதும். எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வந்து இருக்க வேண்டிய அவசியம் தான் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் மின் அழுத்தம், அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், அதுல 1/R1 1/R2க்கான ஸ்டெப்ஸ் வந்து டீடைலா இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. புக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி 1/R1 1/R2க்கு டைரக்டா அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் இருந்தா கூட போதும். நெக்ஸ்ட் இந்த 5 மார்க்ஸ்ல அல்லது 5 மார்க்ஸா இருந்தாலும் சரி 3 மார்க்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதை பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுடைய ஆன்சர் சீட் நீட்டா இருக்கும். 5 மார்க்ஸை பொறுத்தவரை எதிரா டைப்ல தான் இருக்க போகுது. எந்த 5 மார்க்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ அதுதான் நம்ம அட்டன் பண்ண போறோம். மேக்ஸிமம் நீங்க டெரிவேஷன் பேஸ்டு 5 மார்க்ஸ் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டைமும் குயிக்கா வந்து எழுத முடியும், ஃபுல் மார்க்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கீவேர்ட்ஸையும் நீங்க கவர் பண்ணணும். ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 1/2 மார்க்கோ அல்லது 1 மார்க்கோ ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த 5 மார்க்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் டெரிவேஷன் டைப் கொஸ்டின்ஸே நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். சரி, இந்த 2025ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. இந்த 34th 5 மார்க்ஸ் வந்து யூனிட் நம்பர் 1ல இருந்து இருந்தது ஆர் யூனிட் நம்பர் 10. இந்த 35th வந்து 5 மார்க் வந்து யூனிட் நம்பர் 2 ஆர் யூனிட் நம்பர் 6. ஸோ இந்த எல்லா 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் வந்து வால்யூம் 1ல இருந்தும் இன்னொரு 5 மார்க் வந்து வால்யூம் 2ல இருந்தும் இருக்கு. ஸோ அப்போ வால்யூம் 1ல இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்ஸையும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, வால்யூம் 1ல இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்ஸும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இந்த 5 மார்க்ஸையும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால வால்யூம் 1ல இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்ஸையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மார்ச் 2025ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2024ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து மார்ச் 2025ல ரிப்பீட் ஆகல. ஸோ அதனால இந்த மார்ச் 2025ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின் வந்து மார்ச் 2026 இந்த கம்மிங் 26 எக்ஸாம்ல, கம்மிங் 2026 பிசிக்ஸ் எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 34th கொஸ்டின்ல டிமார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டிமார்கன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் வந்து 5 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா இது ரிலேட்டடா 1 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ கேட்க சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபீஸியும் மெத்தட் வந்து ஆல்ரெடி 5 மார்க்ஸ்ல கேட்டுட்டாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபீஸியும் மெத்தட் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதே மாதிரி இந்த போட்டோ செல்ஸ் உடைய அப்ளிகேஷன், இந்த போட்டோ செல்லுடைய அப்ளிகேஷன் வந்து 2025ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் அதே கொஸ்டின் வந்து 5 மார்க்ல ரிப்பீட் ஆக சான்சஸ் இல்லை, ஆனா 3 மார்க்ஸ்லயோ 2 மார்க்ஸ்லயோ கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த யூனிட் 1 தென் யூனிட் 3 இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணலாம், நமக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். ஸோ இப்போ யூனிட் 1 and 3 என்ன, யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நிலை மின்னியல். யூனிட் 3 என்ன அப்படின்னா மேக்னட்டிசம், காந்தவியல். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை நல்லா தரவு பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை படிச்சிருப்போம், தேர்ட் யூனிட்டை அது ஃபர்ஸ்ட் யூனிட் நல்லா தரவா படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரி தான் தேர்ட் யூனிட்டுமே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா மின் புலம் வரையறு, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்.
தேர்ட் யூனிட்ல வந்து காந்தப்புலம் வரையறு, டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இங்க சீரான மின்புலம் இருக்கும், இங்க சீரான காந்தப்புலம் இருக்கும். இங்க சீரற்ற மின்புலம் இருக்கும், இங்க சீரற்ற காந்தப்புலம் இருக்கும். இங்க மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு இருக்கும், இங்க காந்த இருமுனை திருப்புத்திறன் இருக்கும். ஸோ இங்கேயும் திருப்பு விசை இருக்கும், இங்கேயும் திருப்பு விசை இருக்கும். இங்கேயும் மின்னழுத்த ஆற்றல் இருக்கும், இங்கேயும் மின்னழுத்த ஆற்றல் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் அச்சுக்கோடு இருக்கும், தேர்ட் யூனிட்லயும் அச்சுக்கோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் நடுவரை தளம் இருக்கும், தேர்ட் யூனிட்லயும் நடுவரை தளம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு யூனிட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ரொம்ப குயிக்கா இந்த ரெண்டு யூனிட்டையும் நம்ம தரவு பண்ணிடலாம். ஸோ அதனால யூனிட் 1 தென் யூனிட் 3. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ்.